ஹாய் வெல்கம் டு மிஸ்ஸஸ் புஷ்பா கட்டளா சேனல். நாங்கள் வந்துட்டு பொன்னமல்லியில் இருக்கிற ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு ரீசெண்டாக போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக போனோம். அன்றைக்கி நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது கோயிலில். ஸோ பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. எனக்கு புதுசாக பார்த்தேன் நான் வந்துட்டு, பட் நான் எப்பவும் பார்க்கல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறதுனால அது இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் பசங்க எல்லாமே இங்கே வந்துட்டு சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் விதவிதமாக பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க லைட்டிங்ஸோட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயில் எப்போவும் வந்துட்டு இருப்போம். எனக்கு பிடிச்ச கோயில் இது பூந்தமல்லியில் ஒன் ஆஃப் த பிடிச்ச கோயில். ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் அப்பப்போ போயிட்டுருப்போம் இந்த கோயிலுக்கு. இதுக்குள்ளே ஏதோ சம்திங் வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்துட்டு என்னதுன்னா, த ஃபேமஸ் தமிழ் புக்ஸு வந்துட்டு ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி தமிழ் நூல்களில் பெயர் கண்டுபிடி அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் தமிழ் புக்ஸ் எல்லாத்தையும் இதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. அதை தான் கான்செப்ட் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க அங்கே, அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு 3 நாள் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ தட் ஐ கேன் நோ தட். இப்போ வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சது, நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டது சிலது சொல்கிறேன். இங்கே வந்துட்டு நம்பர் 6th போர்டில் 5 இணை 50 அப்படின்றது அந்த பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததா? அந்த புக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே பிளேட் மேலே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் போட்டுட்டு அது எதுக்கு ரெப்ரசென்ட் ஆகுதோ நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா, ஸோ தட் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் உங்களோட ஆன்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்ப்போம். இங்கே 26th புக் நேம் வந்துட்டு கடல் புறா. அது கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு நம்பர் வந்துட்டு தெரியல அப்படின்னா, இல்லை நீங்கள் சிம்பிளாக கூட நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. இது வந்துட்டு மெழுகுவத்தி. அங்கே வந்துட்டு காந்தி தாத்தா எழுதின ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு நேமு தெரியாதுன்னு சொன்னாங்க. இது வந்துட்டு 4 அடியார் அப்படின்னு சொன்னாங்க. 4 அடி + 6, 4 அடியார் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்க. இந்த ரிமைனிங் புக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன மாதிரி தமிழ் தெரியாதவங்க கூட தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் புக்ஸ் படிக்காதவங்க கூட இருப்பாங்க. ஸோ இது பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதை ரிமைனிங் புக்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுப்போம். நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, அது ரொம்ப சந்தோஷம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வர டெம்பிள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இதுதான் மெயின் ஐயப்பன் சுவாமி இருக்கிற கோவில். ஸோ கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கலை.
அதுக்கப்புறம் இது வந்துட்டு நவராத்திரி அப்போ மட்டும் இந்த மாதிரி எல்லா சாமியோட அவதாரம் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க கோவிலில் அப்படின்னு சொன்னாங்க. மோரோவர் நிறைய கோவிலில் இந்த மாதிரி நடக்கும். அம்மனோட அவதாரங்கள், அப்புறம் பெருமாள் சாமியோட அவதாரங்கள் எல்லாமே, ஒரு சாமி கூட விடாமல் எல்லா சாமியோட பொம்மையும் அங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. பாய்.